மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒவ்வொரு தொகுதிகளின் வரலாறு, வாய்ப்பு போன்றவற்றை தொகுதி அலசல் பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது கடலூர் மக்களவை தொகுதி குறித்த அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். கடலூர் மக்களவை தொகுதியானது திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. கடலூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிக அளவில் 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திமுக 5 முறையும், அதிமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி ஆகியவை தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இத்தொகுதியில் 1957 சுயேட்சையாக போட்டியிட்ட முத்துக்குமாரசுவாமி வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஜி. பூவராகன் 1977 ஆண்டு இத்தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதிகபட்சமாக PRS வெங்கடேசன் 3 முறை கடலூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2 முறை காங்கிரஸ் சார்பிலும் 1 முறை தமாக சார்பிலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். KS அழகிரி இத்தொகுதியில் 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த TRVS ரமேஷ் வெற்றி பெற்றார். இவர் 5,22,160 வாக்குகளை, அதாவது பதிவான வாக்குகளில் 50.05 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவருக்கு எதிராக களம் கண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கோவிந்தசாமி 3,78,177 வாக்குகளை, அதாவது 36.25 விழுக்காடு வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்தார்.